நன்றி கொண்ட உள்ளம். இந்த வாழ்க்கை எனும் அன்பளிப்புக்காக நாங்கள் நன்றியை உணரும் ஒவ்வொரு நாளும் நாம் உயிர் வாழ்வதற்கு தகுதியான நாளாகும். அந்த வட்டம் முழுமையடைகிறது. அன்று சூரியன் உதித்தது வீணாகப் போகவில்லை, சூரியன் மறைந்தது வீணாகப் போகவில்லை, வந்த மூச்சு வீணாகப் போகவில்லை. இந்த உலகம் சுற்றுவது, பிரபஞ்சத்தின் அசைவுகள் எதுவுமே வீணாகப் போகவில்லை. அநேகமான மக்கள் தினமும் எதனை உணர்கிறார்கள்? அவர்கள் குழப்பத்தை உணர்கிறார்கள். அவர்கள் தங்களையே தாங்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள்? இது எங்கே போகின்றது என கேட்கிறார்கள். மனிதர்களாகிய நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். நாங்கள் இங்கு என்ன நடக்கின்றது என கேட்பதற்கு பதிலாக, இங்கு என்ன நடைபெறுகின்றதோ அதற்கு நன்றி, இந்த மூச்சுக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்கு நன்றி, இந்த நாளுக்கு நன்றி என கூற வேண்டும். நான் இந்த வாழ்வின் வல்லமையை பார்த்து பிரமிப்படைகின்றேன். நான் இந்த மூச்சின் சக்தியை பார்த்து பிரமிப்படைகின்றேன். இந்த அசைக்கின்ற, வடிவமைக்கின்ற, உந்துகின்ற, மாற்றி அமைக்கின்ற, முன்னேற்றம் கொடுக்கின்ற அந்த கருவியை பார்த்து பிரமிப்படைகின்றேன். என்னிடமும் அதே உயிர் வாழ்க்கை மற்றும் இந்த இருப்பு உள்ளது. எனது வாழ்வில் என்னால் இயலுமான அளவு அற்புதமான வணக்கத்தை இந்த வாழ்க்கைக்கு, இந்த மூச்சுக்கு, எனது வாழ்வின் ஒவ்வொரு நாளுக்கும் நான் செலுத்த வேண்டும். நான் நானாக இருக்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கின்றேன். அதனுடைய அர்த்தம் நான் தனிமையில் இருக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கின்றேன் என்று அல்ல. தனிமையில் இருப்பதற்கும் அதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நான் நானாக இருக்கும் பொழுது, நான் எதுவோ அதுவாக இருக்கும் பொழுது, இந்த மூச்சு எடுப்பதற்காக, உயிருடன் இருப்பதற்காக உள்ளத்தில் நன்றி உணர்வை உணர்கின்ற ஒருவன், அதுதான் நான். இந்த உயிர் வாழ்க்கைக்கு நன்றியை உணர்வது, இந்த உயிர் வாழ்க்கைக்கு நன்றி, இந்த மூச்சுக்கு நன்றி, இந்த இருப்புக்கு நன்றி. நான் யாருக்கு நன்றி செலுத்துகிறேன் என மக்கள் கேட்பார்கள். அதில் என்ன வித்தியாசம் ஏற்பட போகிறது? நீங்கள் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அவரை அந்த நன்றி சென்றடையும். இந்த மூச்சை நீங்கள் விவரிக்க முடியாது. நீங்கள் மூச்சை எடுக்க வேண்டும். அதனை விளக்க முடியாது. அதனை உணர மட்டுமே முடியும். நீங்கள் அதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் உங்களுக்கு மிகவும் வித்தியாசமான ஒரு புதிய உலகத்தின் கதவுகள் திறக்கும். விளக்கங்களின் ஊடாக அல்ல, ஆனால் இந்த வாழ்வின் மதிப்பையும் ஆனந்தத்தையும் உணர்வதன் மூலம் ஏற்படும் மிகவும் உண்மையான பொறுப்பு என்னவென்றால், நீங்கள் உயிரோடு இருப்பதை சாத்தியமாக்கிய அந்த அற்புதமான சக்திக்கு நன்றியை உணர்வதுதான் மிகவும் உண்மையான பொறுப்பாகும். நீங்கள் இறுதி மூச்சை எடுக்கும் பொழுது கூட நீங்கள் இந்த உயிர் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகவும் நல்ல இலட்சியமாகும். அது யார் உங்களுக்கு தங்க இடம் அளித்தாரோ அவருக்கு நன்றி சொல்வது போன்றதாக இருக்கும். இது மிகவும் நன்றாக இருந்தது. இந்த பயணம் மிகவும் அருமையாக இருந்தது. இந்த பயணம் அற்புதமானதாக இருந்தது என நன்றி சொல்வது போன்றதாக இருக்கும். தமக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாவார்கள். மிகவும் பணிவுடன், ஆம் ஆம், நான் மூச்செடுக்கின்றேன். இந்த ஒவ்வொரு மூச்சுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். இந்த ஒவ்வொரு மூச்சும் வருகின்றது, வெளியே செல்கின்றது, அதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என கூறுபவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாவார்கள். உளமாற நன்றியை உணர்வது நாங்கள் யோசிக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. இது நாங்கள் உணர வேண்டிய ஒன்று. நான் வெளியில் இருந்து உள்நோக்கி எனது பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த நன்றி உணர்வு எனும் பாடல் எனக்காக இசைக்கப்படுகின்றது. மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்துவதுதான் மிகவும் உன்னதமான பிரார்த்தனையாகும்.